Taste the Daily. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவிற்கு எதிராக 2026 தேர்தலில் பிரச்சாரம் செய்வோம் என அரசு ஊழியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விருதுநகரில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பொதுச் செயலாளர் மாயமலை, விடியா திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் அரசு ஓய்வூதியர்களுக்கு இதுவரை ஓய்வூதியம் எதுவும் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவிற்கு எதிராக எதிர்வரும் தேர்தலில் கடும் பிரச்சாரம் மேற்கொள்வோம் எனவும் மாயமலை எச்சரித்தார். 4 வருஷம் கடந்து போய்கிட்டு இருக்கு. தேர்தலில் எங்களுக்கு முறையான பென்ஷன் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இதுவரை ஒரு பைசாவை கூட கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். 4 வருஷம் காத்திருந்தான். வயசான ஆளுங்க 70-80 வயசில் எல்லாரும் சாகும் தருவாயில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய சகோதரிகள் கிராமப்புறங்களில் சிதறி கிடக்கின்றார்கள். இந்த அரசு எங்களை வஞ்சிக்கிறது, பொய் சொல்லிவிட்டது, ஏமாற்றி விட்டது. தேர்தல் வாக்குறுதி என்ற பின்னால் எங்கள் வாக்குகளை பெறுவதற்காக பொய் சொல்லி ஏமாற்றப்பட்டதான அந்த உணர்வோடு இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பூனைகள் தொல்லையால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். தண்டையார்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் வீட்டு செல்லப்பிராணியான பூனைகள் சர்வசாதாரணமாக சுற்றி வருகின்றன. மேலும் பல ஜன்னல்கள் உடைந்த நிலையில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பில்லாத அவலம் நிலவுகிறது. காமுகன் வீட்டில் சிற்றுண்டி சாப்பிடும் அமைச்சர் மாசு பூனைகளின் கூடாரமாக மாறியுள்ள மருத்துவமனையின் அவலத்தை போக்குவதற்கு நேரத்தை செலவிடுவாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.